ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் பிரிக்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு பிரெஞ்சு மருத்துவர் ஒன்றாக பிறந்த சியாமீஸ் ட்வின்ஸ் என அழைக்கப்பட்ட இரட்டை குழந்தைகளை அறுவை சிகிச்சை மூலம் பிரித்தார். அக்காலத்தில் இத்தகைய அறுவை சிகிச்சைகள் மிகவும் அபாயகரமானவை. மருத்துவ அறிவும் கருவிகளும் இன்றைய அளவிற்கு முன்னேற்றமடையாததால் இது ஒரு வரலாற்று சம்பவமாக பார்க்கப்பட்டது. சியாமீஸ் ட்வின்ஸ் என்ற பெயர் தாய்லாந்து நாட்டில் பிறந்த இணைந்த இரட்டையர்களான சாங் பங்கர் மற்றும் இங் பங்கர் ஆகியோரால் பிரபலமானது. அவர்கள் 19ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் அறியப்பட்டனர். அதனால் ஒன்றாக உடலின் சில பகுதிகளில் இணைந்து பிறக்கும் இரட்டையர்கள் சியாமீஸ் ட்வின்ஸ் என்று அழைக்கப்பட்டனர். 1914ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த அறுவை சிகிச்சை மருத்துவ வரலாற்றில் முக்கிய முன்னேற்றமாக கருதப்பட்டது. அக்காலத்தில் மயக்க மருந்துகள் மற்றும் கிருமி நீக்கம் போன்ற முறைகள் வளர்ச்சியடைந்து கொண்டிருந்தன. மருத்துவர் மிகுந்த கவனத்துடன் குழந்தைகளின் உடல் அமைப்பை ஆய்வு செய்து எந்த உறுப்புகள் இணைந்துள்ளன என்பதை கண்டறிந்தார். இத்தகைய அறுவை சிகிச்சைகளில் மிகப்பெரிய சவால் இரத்தப்போக்கு மற்றும் தொற்று ஏற்படுவதாகும். அந்த காலத்தில் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பரவலாக பயன்படுத்தப்படவில்லை. இருந்தபோதிலும் மருத்துவரின் திறமை மற்றும் துணிச்சல் காரணமாக இந்த சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்ததாக பதிவுகள் குறிப்பிடுகின்றன. இந்த சம்பவம் மருத்துவ உலகிற்கு புதிய நம்பிக்கையை அளித்தது. இணைந்த இரட்டையர்களை பிரிப்பது சாத்தியமே என நிரூபிக்கப்பட்டது. இதன் மூலம் எதிர்காலத்தில் பல்வேறு நாடுகளில் இதுபோன்ற அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. மொத்தத்தில் 1914 மார்ச் 4ஆம் தேதியன்று பிரான்சில் நடந்த இந்த நிகழ்வு மருத்துவ வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது. மனித உடலமைப்பு குறித்த அறிவு, அறுவை சிகிச்சை நுட்பங்கள் மற்றும் மருத்துவ தைரியம் ஆகியவை இணைந்து மனித குலத்திற்கு புதிய வாய்ப்புகளை திறந்த ஒரு சிறப்பான நிகழ்வாக இது நினைவு கூறப்படுகிறது.